ஹலோ நண்பா, நம்ம பாக்ஷம் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ஒரு எலக்ட்ரிக் பார்பிக்யூ கிரில் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம என்ன தான் அவுட் சைடு ஹோட்டலில் வந்து பார்பிக்யூ கிரில் கபாப் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் நம்ம ஓனாக வந்து வீட்டில் வந்து அதை குக் பண்ணணும், மேட் பண்ணணும் நம்ம நினைப்போம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது 10,000க்கு மேலே கூட இருக்குது. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு அண்டர் 2Kக்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்பிக்யூ கிரில் மிஷின் அதை சொல்லலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாம்டாக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பிராண்டிலேருந்து இந்த பார்பிக்யூ கிரில் மிஷின் வாங்கினேன். இது வந்து எலக்ட்ரிக் மிஷின் தான். நெக்ஸ்ட் வந்து இதிலே வந்து ஒரு கேஷ்பேக் கார்டு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய நம்பருக்கு சென்ட் பண்ணோம்னா 150 rupees கேஷ்பேக் கிடைக்குங்கிறாங்க. வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 watts வந்து எடுத்துக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டி எந்தளவுக்கு சார்ஜபிளாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரில் பண்ணக்கூடிய க்ரில் பண்ணக்கூடிய வலை. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, பில்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது. எதுவும் வளையிற மாதிரிலாம் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஒரு முழு சிக்கனை மேலே வச்சு நல்லாவே க்ரில் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹீட்டிங் காயில். ஸோ இதை பார்க்க வந்து சிம்பிளாக இருந்தது, பட் இட்ஸ் ஒர்க் அமேசிங். ஏன்னா இது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஆனால் பட் ஹீட்டிங்லாம் ப்ராப்பராக இருந்தது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லெவலப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதில் எவ்வளோ வேணுமோ ஹீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இண்டிகேட்டரோட. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டிங் காயிலுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எதுக்காகனா வாட்டர் ஊற்றிக்கிறதுக்காக. ஸோ நம்ம பார்பிக்யூ கிரில் பண்ணும்போது அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஆயில் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து வெளியே ரிமூவ் பண்ணி கீழே ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஃபைனல் ட்ரேவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியில் இருக்க மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சைடுமே வந்து அந்த தரையோடு சேர்ந்து தேயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூவோட. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிரில் பண்ணுறதுக்காக ஒரு 12 பார்பிக்யூ ஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. பட் 12 கொடுத்துருக்காங்க, பட் அதில் ஒரே டைமில் ஒரு 5 ஸ்டிக் தான் வச்சு கிரில் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நாங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ண வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் கேபிளை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் கிச்சனில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளக் பாயிண்ட் இருக்கும், பட் மற்ற இடத்துல அதை வச்சு குக் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு ப்ளக் பாயிண்ட் அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராலாக ஏதாவது ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 2000 watts ப்ளக் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்காங்க. ஸோ அன்பாக்ஸ்லாம் முடித்த பிறகு நாங்கள் ட்ரை பண்ணதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட்டிங் காயில் வந்து நல்லா ரெட் கலரில் ஆனதும் ஏதாவது தீ பற்றிருமா அப்படின்னு நினச்சோம். பட் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோ அல்லது தண்ணி எது ஊற்றினாலுமே வந்து நெருப்பெல்லாம் பற்றலை. அதே மாதிரி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதே ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது. மற்றபடி நமக்கு வந்து ஹீட்டிங் வந்து லெவலாக வந்து கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி அந்த மீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கருகாமல் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம அவுட் சைடு ஹோட்டலில் எப்படி குக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்படவே வேணாம் ஏதாவது தீ பிடிச்சிருமோ அந்த மாதிரிலாம். பட் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த கேபிள் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வேறு கிச்சனை தவிர வேறு சைடு எங்கேயாவது நம்ம குக் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் 1979 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ஓவரால் ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.